உடனே இவங்க 3 பேத்தையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருந்தாங்க. 10 மணிக்கெலாம் எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சு, பாப்பா வா பாப்பா வாஷிங் மிஷின் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதும் மணி 12. செம்ம பசியில் போயிருந்தேன். எங்கள் அம்மா வேறு லெவலில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. கும்காவாக சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸில் இருக்க குரோமா தாங்க போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வாண்டட் போட்டிருந்தாங்க. நீங்கள் யாராவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அங்கே கேட்டு பாருங்கள். போயிட்டு வாஷிங் மிஷின் பார்த்துட்டு அப்படியே ரைட்டில் திரும்புகிற ஏர் ஃப்ரையர் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஏர் ஃப்ரையர் நல்லதாக கேட்டதான்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏர் ஃப்ரையரை ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போனேன். போயிட்டு ரிட்டன் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா லூலு மால் இருந்து. சரி அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு போனால் அங்கே போயிட்டு லைசால் எடுக்குது, ஃபெனாயில் எடுக்குது, சோப் எடுக்குது, சீப் எடுக்குது. ஏம்மா ஒரு திருவிழா கூப்பிட்டு போனாலும் இதைத்தான் எடுக்கிற, ஒரு பெரிய மாலுக்கு கூப்பிட்டு போனால் ஏம்மா இப்படி என் மானத்தை வாங்குறேன். சரி என்னமோ எடுத்துகிட்டு இந்த பேஸ்கெட்டில் போட்டு அங்கே வந்து நில்லுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு போய் ஒரு குட்டியாக ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க. போகும்போது எப்படி ஜூடியோ சும்மா க்ராஸ் பண்ணுறது, வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இழுத்துட்டு போனால் பட்டுக்கு வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன்.